சிகரெட்டில் என்ன இருக்கிறது தெரியுமா? அதை பார்த்தா புகைக்க மனசே வராது. நாம் தினமும் சிலர் புகைக்கும் அந்த சிகரெட்டுக்குள் என்னென்ன ஆபத்தான ரசாயனங்கள் இருக்கின்றன தெரியுமா? ஒரு சிகரெட்டில் 7,000க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. அவற்றில் பல நச்சுப் பொருட்கள் கலந்துள்ளது. அவை என்னென்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒன்று ஸ்டீரிக் ஆசிட். மெழுகுவர்த்தி தயாரிக்க பயன்படும் பொருள் இதுவாகும். இதை நாம் புகையால் உட்கொள்கிறோம். 2 பெயிண்ட். வண்ணப்பூச்சு சுவருக்கு பூசும் அந்த ரசாயன பூச்சும் இதில் உள்ளது. 3 அசெட்டிக் ஆசிட். வினிகர் உணவுகளில் சிறிது அளவு பயன்படுத்தக்கூடிய வினிகர் என்று சொல்லக்கூடிய அமிலம் இதில் அடங்கியுள்ளது. மெத்தன. கழிவுநீர் வாயு, சிவர் கேஸ். கழிவுநீர் குழாய்களில் இருந்து வரும் துர்நாற்ற வாயுவும் சிகரெட்டில் இருக்கிறது. 5 கேட்மியம். பேட்டரியில் உள்ள கனிமம். பேட்டரிகளில் இருக்கும் இந்த கனிமம் இதில் கலந்துள்ளது. இது உடலில் சேர்ந்து சிறுநீரகத்தை பாதிக்கும். 6 டொல்வீன. தொழிற்சாலை கரைப்பான், பெயிண்ட் மற்றும் ரசாயன கரைப்பான்களில் பயன்படும். இது மூளை மற்றும் நரம்புகளை சேதப்படுத்தும். 7 கார்பன் மொனாக்சைடு. கார் எரிவாயு. வாகன புகையில் வரும் அந்த நச்சு வாயுவும் சிகரெட்டில் இருந்து நம்மால் உள்ளிழுக்கப்படுகிறது. 8 பியூட்டேன். லைட்டரில் இருக்கும் எரிபொருள், லைட்டர் கேஸ். லைட்டரில் பயன்படுத்தப்படும் எரிவாயுவும் சிகரெட்டில் கலக்கப்படுகிறது. 9 மெத்தனோல். ராக்கெட் எரிபொருள், ராக்கெட் ஃபியூல். விண்கல எரிபொருளில் இருக்கும் இந்த நச்சு ரசாயனமும் இதில் உள்ளது. 10 ஹெக்சாமைன். தீமூட்டும் பொருள். தீமூட்டுவதற்கான ரசாயன பொருள் இது சிகரெட்டிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. 11 நிக்கோட்டின். பூச்சிக்கொல்லி. விவசாயத்தில் பூச்சிகளை கொல்ல பயன்படுத்தப்படும் நச்சு இது. அதுவே சிகரெட்டின் அடிப்படை பொருள். 12 ஆர்சனிக். நஞ்சு. சிறிதளவிலே உயிரை பறிக்கும் ஆபத்தான நஞ்சு. இது புகையில் உள்ளது. 13 அமோனியா. சுத்திகரிப்பு திரவம். டிட்டர்ஜென்ட் தயாரிக்க பயன்படும் ரசாயனமும் இதில் கலந்திருக்கிறது. இந்த அளவுக்கு நச்சுப் பொருட்கள் உள்ள சிகரெட்டை நாம் தினமும் புகைத்தால் என்ன ஆகும் தெரியுமா? நுரையீரல் புற்றுநோய், இதய நோய், நரம்பு பாதிப்பு மற்றும் மெதுவான மரணம். இன்று ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். சிகரெட்டை விடுங்கள். உங்கள் உயிரை காப்பாற்றுங்கள். புகையில்லா வாழ்க்கை, நலம் நிறைந்த வாழ்க்கை.